உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கும்பராசி சகோதர சகோதரிகளே, 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு யாரினால் யோகம் வரும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் வீடியோ அடுத்தது வரும். உங்கள் ராசிக்கு 6ல் குரு இருக்கிறாரு, அதனால் என்ன பலன், அதை குரு எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கும்பராசி வீடியோ அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போது நாம் காரியங்கள் ஆற்றிக்கொள்வதற்கு நமக்கு குரு இப்போ 6ல் மறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம ஒரு செயலை துவங்கும் பொழுது அது அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னு ஒரு வருஷத்தை லீவு போட முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய சக ராசிகளிலே அந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அந்த ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்கங்கிறத பார்த்து அவர்கள் உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேனேஜரோ சூப்பர்வைசரோ ஸ்டாஃபோ லேபரோ அவங்க மூலமாக காரியங்களை சாதிச்சுக்கணும். ஒரு வருஷம் முழுக்களும் நமக்கு சரியில்லை, 6 ராசி உடனே குரு பெயர்ச்சி பலன்கள் பாதிப்படையக்கூடிய ராசிகள்னு ஒரு 6 போடுவாங்க. அதில் உங்கள் ராசியும் தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷமாக இதை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாதிக்கக்கூடியது அப்படின்னு பாதித்ததெல்லாம் சரித்திரம் இல்லை. வாய்ப்புகளை நழுவ விடுவோம், வாய்ப்புகள் தவற விடுவோம். அப்போ என்ன ஆகிடுது, நமக்கு பொதுவாக நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அப்போ குரு 8ல் இருக்கிறாரு, அது நம்ம போனோம், அந்த நேரத்தில் அவர் இல்லை. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அவருடைய பார்வை நமக்கு கிடைக்கல, ஷேடோ பிளேஸுக்கு போயிட்டார். அப்படிங்கும்பொழுது நாம் ஒரு வருடம் முழுக்கணுமே அந்த வேலையை துவக்காமல் செய்யாமல் இருக்க முடியுமா? நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், குரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு சாதகமானவர்களை நாம் தேடி கண்டுபிடிச்சி, எப்படி கண்டுபிடிக்கிறது, நண்பர்கள், உறவினர்கள், நம்மளுடைய உடன்பிறப்புகள், அதே மாதிரி கணவன் மனைவி. நல்லா பாருங்கள், ஒரு கணவன் ஒரு டாமினேஷனாக தான் மட்டுமே எல்லாத்துலேயும் செயல்பட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அவருடைய மனைவியினுடைய ராசி, இப்போ கும்ப ராசிக்கு அவருடைய மனைவியினுடைய ராசி அப்படிங்கிறது விருச்சிக ராசி. இப்போ விருச்சிக ராசிக்கு குரு பெயர்ச்சி நல்லா இருக்கு. விருச்சிகம் அது உங்கள் ராசியினுடைய கர்மா 10 ராசி, காரியம் மாற்றக்கூடிய ராசி ஆச்சா. அவங்களுக்கு குருவனுடைய பார்வை இருக்குது. இப்போ இவங்க தான் உங்கள் மனைவின்னு வைங்களேன். இப்போ மனைவியை முன்னிறுத்தி அந்த வியாபாரத்தை துவக்கலாம், மனைவியை முன்னிறுத்தி அந்த வர வேண்டிய கடனை கேட்கலாம், மனைவியை முன்னிறுத்தி அந்த பொருளை வாங்க போகிறீங்க, அவங்க கைனால் பணத்தை கொடுத்து வாங்கலாம், அதை தொழிலில் போட போகிறீங்க, ஒரு மிஷின் வாங்க போகிறீங்க, எப்படி வேலைன்னு எடுத்துங்க. இது ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த வருஷம் சரியில்லை, யூடியூப் திறந்தால் கும்பராசிக்கு சரி கிடையாதுன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது, ரெவென்யூ. அந்த ஆஸ்பெக்டில் நான் யோசித்தது, நம்ம உடனே டேக் டைவர்ஷன், மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம டிரைவர் சீட்லேருந்து இப்படி ஓரமாக ஒதுங்கி உட்காந்துட்டு உடனே நம்ம பையன் விருச்சிக ராசியாக, தம்பி நீ ஏறி உட்கார், ராசிக்கு ஓடும். எப்பொழுதுமே ராசி இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. என்னை பொறுத்த நானும் எத்தனை குரு பயிற்சி பார்த்துருக்கேன். அந்த எத்தனை குரு பயிற்சியில் வீடியோ போட்டிருக்கேன், எத்தனை குரு பயிற்சி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போது உங்கள் ராசிக்கு 10ஆம் ராசி விருச்சிகத்தை தேர்ந்தெடுங்க. விருச்சிக ராசி மூலமாக காரியம் மாற்றுங்க. அவங்க மூலமாக இப்போ பிஸ்னஸ் தொடர்புகளை ஏற்படுத்துங்க. அவங்கள போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லுங்கள், வசூலுக்கு அவங்கள அனுப்பி விடுங்க. இவர்களெல்லாம் உங்களுடைய டீமில் இருக்கணும். இல்லாதவங்களை போய் நம்ம ரோட்டில் போகிறவங்கள தேடிட்டு போக முடியாது. உங்கள் டீமில் இருந்தாங்கன்னா, உங்களோட ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா, உங்கள் சர்க்கிளில் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக அந்த காய்களை நகர்த்தினீங்கன்னா கரெக்டு. அப்போ பிஸ்னஸ் நல்ல ஐடியா பண்ணி உங்கள் மேனேஜர் இப்போ விருச்சிக ராசி, அப்போ அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு வேலையை கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி அற்புதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அவங்களுக்கு இப்போ குரு பயிற்சி நல்ல சாதகமாக இருக்குது. அப்போ அவங்கள நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அற்புதமான முன்னேற்றத்தை பெறலாம். அப்போது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்
அவரை நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு ரியல் எஸ்டேட் இப்போ போடுற சைட்டெல்லாம் விற்கும். நீங்கள் கும்பராசி காலி இடம், விருச்சிக ராசி கட்டிடம், செவ்வாய் சனி, இது 2 காம்பினேஷன். ஒரு பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், பில்டிங்கை வந்து கட்டுறீங்க, அதுக்கப்புறம் விற்கிறீங்க, சரிங்களா? அந்த பில்டிங் கட்டி விற்பனை செய்யும்பொழுது அது இந்த காலகட்டங்களில் நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்ற மேன்மைகளை பார்க்கலாம். எந்த நேரத்தில் நம்ம சைட் போட்டோமோ, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சைட் போட்டதை விட சரி நகரவே மாட்டேங்குதுங்க. இதுதான் கோட்சார பலனில் பார்க்கணும். கோட்சார ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் எங்கெங்கே இருந்தது, அப்போ எந்த மாதிரியான சூழலில் நீங்கள் சைட் போட்டிங்க, அப்போ உங்களோட பார்ட்னர்ஸ் யார், இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஏன்னா சைட் போடுறது வந்து நங்கூரம் போட்டது மாதிரி உங்கள் சொத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுக்கு இல்லை, அதை விற்பனை பண்ணணும். விற்று அதுக்கு அடுத்த இடத்துல இன்னொரு இடத்துல போடணும். ஆக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் பார்ட்னராக இருந்தால் நீங்கள் போடுற சைட்டெல்லாம் விற்பனையாகும். சரி, கும்பராசி நான் மட்டும்தான் போடுறேங்க சார், என்னுடைய மனைவி தான் வந்து விருச்சிக ராசி, ஒரு சைட் போடலான்னு இருக்கும்போது பிடிச்சி இவங்களால் டேப் பிடிச்சி அளந்து ஒரு கல்லை நட சொல்லுங்கள். அந்த கல்லை நட்டாங்கன்னா நல்ல வேலை போகும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அடுத்த ராசி மீன ராசி. எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு பக்கத்து வீட்டு ராசி, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ராசி எதுனாக்கா மீனம். எனக்கு தெரிஞ்சு கும்பராசி நண்பர் அவருக்கு நான் மீன ராசி, அவர் வந்து ஒரு இலக்கு இல்லாமல் அப்போல்லாம் வந்து ஒரு இது சார்ஜ் எல்லாம் பண்ணுவார் அஸ்ட்ராலஜர். குழந்தை பேருக்கு நீங்கள் இவ்வளோ வாங்குங்க, ஓ அப்படியா, நான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் இது வரைக்கும், இல்லைங்க இது குழந்தை பேருக்கு இவ்வளவு, திருமண பொருத்தம்னா இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கும்போது அது இன்றைக்கி வரைக்கும் அவர் அதிலேருந்து படிப்படியாக முன்னேறி இப்போ என்னை விட அதிகமாக அவர் வாங்குறார். புரியுதுங்களா? என்னுடைய ராசி மீனம், என்னை விட அதிகமாக ஃபீஸ் வாங்குவார். அந்த கும்பம் வந்து ஒருத்தவங்கள ஒரு எசன்ஸை வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் மீன ராசினுடைய எசன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். மீனம் வந்து ஒரு குருவோட ராசி இல்லையா, சனிக்கு. அந்த குருவிட்டேருந்து ஒரு வெளிச்சம் கிடச்சதுன்னா அந்த வெளிச்சத்தை கடன் வாங்கிக்கும், அது பிரதிபலிக்கும். ஏன்னா சுய ஒளி கிடையாதுல்ல சனிக்கு. அப்போ இந்த வருஷம் முழுக்களும் உங்களோடவே ஒரு லெஃப்ட் ஹேண்ட், அதாவது ரைட் ஹேண்ட் மாதிரி வலது கை மாதிரி நீங்கள் வந்து அவங்கள பயன்படுத்திக்கிட்டு எங்கே போனாலும் உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி ஆட்டம் மீனராசியை வச்சுக்கங்க. அப்போ சைட் போட போனாலும் சரி, ஒரு வியாபாரம் பேச போனாலும் சரி, அதே மாதிரி ஒரு ஆர்டர் எடுக்க போகிறீங்க, நீங்கள் மேனேஜராக வச்சுக்கலாம். எப்போதுமே ஒரு மேனேஜர் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு மீனராசி வந்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டில் நல்ல மேனேஜராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குது. அது மாதிரி இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் முதலாளி என்ற ஸ்தானத்தை விட முதலாளிக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து அற்புதமாக வழிநடத்துவாங்க. உங்களுக்கு தெரியாத, நீங்கள் நல்ல சூட்சுமமான மனிதர், ஒரு விஷயத்தை வந்து நல்ல கேகர் பண்ணி எல்லாம் செய்வீங்க. ஆனால் அந்த மீன ராசிக்காரங்களுக்கு சூட்சுமங்கள் தெரியாது, வெளிப்படைத்தன்மை. அப்போ அவங்க வெளிப்படைத்தன்மையை அதை வந்து நல்ல விதமாக கொண்டு போய் அந்த சொசைட்டிகிட்ட சேர்த்துருவாங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ராசிகள் 2. ஒன்று காரியங்கள் ஆற்றக்கூடிய விருச்சிக ராசியையும், இன்னொன்று உங்களை ப்ரமோட் பண்ணக்கூடிய மீனராசியும். உங்களுடைய சக ஊழியர்களாகவோ நண்பர்களாகவோ இருந்தால், உங்கள் குடும்பத்தில் இருந்தால், அதன் மூலம் அதி அற்புதமான ஒரு முன்னேற்ற மேன்மைகளை நீங்கள் பெறுவது நிச்சயம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே, எனக்கு குரு பயிற்சி சரியில்லை, யூடியூப் ஓப்பன் பண்ண சார், குரு 6க்கு போயிட்டார் சார், என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். புதிய நேயர்கள் யாராவது இப்போது கும்பராசிக்காரங்க இந்த சப்ஸ்கிரைபில் வந்திருப்பீங்க, உங்களுக்கு உங்கள் பழைய வீடியோ வேணுன்னா ப்ளேலிஸ்ட்டு அனுப்பி விட்றேன். இந்த 9848208655 இந்த நம்பரில் சென்ட் PDF கும்பம் உங்களுடைய லக்னத்தையும் போடுங்க. லக்னத்துக்கு ஒரு 50 வீடியோ, ராசிக்கு ஒரு 50 வீடியோ, அப்படியே ப்ராக்டிக்கலாக பாருங்கள். ஒன்று ஒன்றா உங்களை எப்படிலாம் நான் வந்து செதுக்கியிருக்கேங்கன்னு பாருங்கள். அதன்படி அதுக்கப்புறம் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம குரு பயிற்சி வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.